இந்தியன் ஆர்மியில் ஜாயின் பண்ணுறதுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது சோல்ஜர் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டன்ட் பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் தான். இந்த ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸை யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோனல் ரெக்ரூட்டிங் ஆஃபீஸ் சென்னை தான் வெளியிட்டிருக்காங்க. மேல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இந்த சோல்ஜர் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டன்ட் பணியிடத்திற்கு. இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2024-25க்கான ரெக்ரூட்மெண்ட் தான். இது வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் மார்ச் 22, 2024. சரிங்களா? தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ரீஜன், அந்தமான் நிக்கோபார், தெலுங்கானா, ஆந்திரா போன்ற ஜோன் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வந்து அப்ளிகேஷன் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் 2 ஃபேஸில் நடக்கும். அதாவது ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்டு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் ரெக்ரூட்மெண்ட் ரேலி இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு கேண்டிடேட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, joinindianarmy.nic.in வெப்சைட்குள்ளே போயிட்டு உங்களுடைய எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸை செக் பண்ணணும். எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வந்ததுன்னா நீங்கள் ப்ரொஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணிட்டு ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் வந்து ₹250 பே பண்ணணும். அந்த எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எஸ்பிஐ கலெக்ட்லேயோ இல்லை கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஏதாவது ஒரு கார்டுலேயோ பே பண்ணலாம். அல்லது இன்டர்நெட் பேங்கிங் மூலியமாகவோ இல்லை யூபிஐ மூலியமாகவோ பே பண்ணலாம். சரிங்களா? ஒரே கேண்டிடேட் 2-3 அப்ளிகேஷன்லாம் போட்டாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அதனால் ஒன்ஸ் ட்வைஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. எலிஜிபிலிட்டி செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி கண்டிப்பாக ஆதார் கார்டு கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதை வச்சுட்டு என்டர் பண்ணணும். எக்ஸாம் சென்டரை வந்து நீங்கள் ஒரு 3 சென்டராவது, அதாவது 5 சென்டர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபஸ்ட்டு 3 சென்டர்ஸ்குள்ளேயே உங்களுக்கு எக்ஸாம் வந்து அலாட் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் அது கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருந்தால் அடுத்த 2 ஆப்ஷன் போவாங்க. அதுவும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுடைய இதில் சாய்ஸில் போடுவாங்க. சரிங்களா? எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோவும் வந்து ஆல்ரெடி வந்து joinindianarmy.nic.in வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. கேண்டிடேட் வந்து அவங்களுடைய மொபைல் வச்சுருக்கணும். எஸ்எம்எஸ் வரும். இமெயில் கண்டிப்பாக வந்து ஓப்பனில் வச்சுருக்கணும். அதே மாதிரி கலர் பிரிண்ட்டு தான் வந்து அட்மிட் கார்டு எடுத்துகிட்டு போகணும். ஆதார் கார்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் எக்ஸாமுக்கு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த சோல்ஜர் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏஜ் வந்து 17 வயதுலேருந்து 23 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அதாவது 1 அக்டோபர் 2001 வந்து ஏப்ரல் 1, 2007 இந்த 2 டேட்டும் இன்க்ளூடர். இந்த டேட்டுக்குள்ளே பிறந்த யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பில் சயின்ஸ் குரூப், அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இங்கிலீஷ் வந்து படித்திருக்கணும். 50%க்குள்ளே 50%க்கு மேலே எடுத்திருக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. மினிமம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 40% எடுத்திருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அல்லது 12ஆம் வகுப்பு முடித்திருக்கணும். அதில் வந்து சயின்ஸ் குரூப்பில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, இங்கிலீஷ் முடித்திருக்கணும். டோட்டலாக வந்து மினிமம் 50% எடுத்திருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 40% மார்க் எடுத்திருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி என்னென்ன போர்டுலாம் வந்து 12th போர்டுலாம் வந்து எலிஜிபிள் அப்படின்ற லிஸ்ட்டும் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ரீஜனுக்கெலாம் வந்து ஹைட் வந்து 165 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 77 சென்டிமீட்டர், எக்ஸ்பான்ஷன் வந்து 5 சென்டிமீட்டர் இருக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. பிஎம்ஐ வெயிட்டும் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டில் வந்து ரிலாக்ஸேஷன் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு, அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் உண்டு. ஹைட்டில் 2 சென்டிமீட்டரும், செஸ்ட்டில் 3 சென்டிமீட்டரும், வெயிட்டில் வந்து 5 கிலோவும் ரிலாக்ஸேஷன் உண்டு. இன்சென்டிவ் போனஸ் மார்க் வந்து உண்டு. யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சன் ஆஃப் சர்வீஸ்மேன், சன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன், சன் ஆஃப் வார் விடோ, இல்லை விடோ ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன், இவங்களுக்கெல்லாம் வந்து 20 மதிப்பெண் வந்து உண்டு. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்மேனில் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் 20 மதிப்பெண். ஜூனியர் சீனியர் லெவலில் நேஷ்னலில் மெடல் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் 15. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் லெவல் மற்றும் ஸ்டேட் ஸ்கூல் டீம் இதிலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மதிப்பெண் உண்டு. என்சிசிக்கெலாம் பார்த்திங்கன்னா தனி சர்டிஃபிகேட், ஏ சர்டிஃபிகேட், பி சர்டிஃபிகேட்லாம் தனித்தனி மார்க் உண்டு. மேக்ஸிமம் ஒரு கேண்டிடேட் 20 மதிப்பெண் வரைக்கும் மேக்ஸிமம் போனஸ் மார்க் வாங்கலாம். சரிங்களா? எதுவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து நீங்கள் அதற்கான சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும்தான். ரேலியில் கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும்போது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா மட்டும்தான் அந்த மதிப்பெண் உண்டு, இல்லைனா இல்லை.
சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1 நடக்கும். அதாவது காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு நடக்கும். அதில் பாஸ் ஆகக்கூடிய கேண்டிடேட்டுக்கு செகண்ட் ஃபேஸு, அதாவது ரேலி எந்த இடத்துல வரணும், எந்த வென்யூ அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து என்னைக்கு நடக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம், அந்த ரேலி டீட்டெயில்ஸு ஃபுல்லும் வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் அல்லது இமெயில் மூலயமாக வரும், அல்லது நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி கலர் பிரிண்ட் அவுட் வந்து நீங்கள் அட்மிட் கார்டை பொறுத்த வரைக்கும் கலர் பிரிண்ட் அவுட் தான் எடுக்கணும். ஆதார் கார்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன், எக்ஸாமுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பொருள் எடுத்துகிட்டு போகலாம், எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் 20 ஃபோட்டோ, ரேலிக்கு நீங்கள் 20 ஃபோட்டோ கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அதில் உங்களுடைய ரோல் நம்பர், மெரிட் லிஸ்ட்லாம் வந்து நீங்கள் மார்க் எடுத்த மார்க்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சுருக்கணும். டொமிசைல் சர்டிஃபிகேட், அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படின்றதுக்கான நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இல்லைனா வந்து டொமிசைல் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். கேஸ்ட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதில் ஃபோட்டோ வந்து ஒட்டியிருக்கணும். ரிலீஜன் சர்டிஃபிகேட் வேணும். ஸ்கூலுடைய கேரக்டர் சர்டிஃபிகேட் இருக்கணும். அதே மாதிரி அன்மேரிட் சர்டிஃபிகேட், முனிசிபல் கார்ப்பரேஷனில் 6 மாதத்துக்குள்ளே எடுத்த கேரக்டர் சர்டிஃபிகேட் இருக்கணும். அன்மேரிட் சர்டிஃபிகேட்டுக்கெலாம் அனெக்ஷர் பின்னாடி கொடுத்துருக்காங்க. அந்த அனெக்ஷரில் சைன் வாங்கினாலே போதுமானது. ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். என்சிசி சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் ஏதாவது இருக்குன்னா ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட். அஃபிடேவிட்டை பொறுத்த வரைக்கும் ₹10 நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பரில் வாங்கியிருக்கணும். அதற்கான கண்டென்ட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க. அந்த இது வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அஃபிடேவிட் வந்து வாங்கி வச்சுக்கணும். போனஸ் மார்க் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். பேன் கார்டு, ஆதார் கார்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும். இது எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வரணும். டேட்டூ நீங்கள் எங்கேயாவது போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அது வந்து எலிஜிபிளாக இல்லையா அப்படின்றத கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லும் முடிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் வந்து ரேலி சைட்டில் நடக்கும். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து ரேலி சைட்டில் நடக்கும். இது வந்து ரன்னிங் வந்து 1.6 கிலோமீட்டர் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 5 நிமிடம் 45 செகண்ட்குள்ளே நீங்கள் வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். பீம் வந்து புல்லப்ஸை பொறுத்த வரைக்கும் குவாலிஃபை ஆகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 9 ஃபீட் டிச்சு அதுவுமே நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகணும். ஜிக்ஸாக் பேலன்ஸ் அதுவும் குவாலிஃபை ஆகணும். ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணணும். அந்த மெஷர்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். இது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அடுத்தது உங்களுக்கு ஆர்டர் இஷ்யூ பண்ணி ட்ரைனிங் உங்களுக்கு உண்டு. சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது இந்தியன் ஆர்மியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.